ரம்மியில சொல்லுவாங்கல்ல 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு, அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, இங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கிறது யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவரு, கஞ்சா வித்தவரு, பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, RSS சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, ராஜாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவரு, வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவரு. இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேட்கிறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்கிறாருங்க. அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. நிருபரை பார்த்து கேட்கிறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி.